Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா குரோக்கோ நோ பாஸ்கெட்பாலோட சீசன் 3 எபிசோட் 25 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இப்போ இன்னும் கேம்க்குள்ள 44 செகண்ட் தான் இருக்குது. சேரின் டீம் 7 பாயிண்ட் பின் தங்கி இருக்காங்க. எல்லாரும் நல்ல ஃபோக்கஸ்டா இருந்து டிஃபென்ஸ் நல்லா டைட் பண்ணுங்க. இத லாஸ்ட் மூவ். இதுக்கு அப்புறம் நம்ம கண்டிப்பா வின் பண்ணிரலாம் அப்படினு சொல்லிட்டு ஆகாஷ் அவன் டீம்மேட் நல்லா பூஸ்ட் அப் பண்ணி வேற லெவல்ல இப்ப டிஃபென்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஏதாவது சீக்கிரமா பண்ணி ஆகணுமே அப்படினு சொல்லிட்டு இசுகி காகமியா பார்க்கறான். பார்த்தா காகமிக்கு டபுள் டீமிங் பண்ணிட்டு இருக்காங்க. அவனுக்கு என்ன பண்றதுனே புரியல. கியோசி நேரா இசுகி கிட்ட பால் கூட அப்படினு சொல்லிட்டு வாங்குறான். பட் அவனால நெபியாவை தாண்டி எதுவுமே பண்ண முடியல. வேற வழியே இல்லாம அவன் பால் தூக்கி ஹியூகா கிட்ட கொடுக்கறான். அப்ப ஹியூகாவோ லியோவை தாண்டி என்ன பண்றதுன்னு தெரியாம டக்குன்னு பால தூக்கி குரோக்கோ கிட்ட கொடுக்குறான். குரோக்கோ பால சட்டுன்னு ஒரு மிஸ் டைரக்ஷன் லாங் பாஸா அந்த கோட்டோட கார்னர்ல கொடுக்குறான். கோட்டரும் மயசுமி காகமி கிட்ட இருந்து பால பிடுங்கறதுக்குள்ள காகமி வந்த வேகத்துக்கு சட்டுன்னு பால ரிலீஸ் பண்ணிடுறான். அதுவுமே அக்யூரேட்டா பாஸ்கெட் குள்ள விழுந்து ஒரு 3 பாயிண்டர் ஆகுது. இப்ப சைரன் டீம் டிஃபென்ஸ்க்கு இந்த பக்கம் வந்துறாங்க. ராகுசான் பிளேயர் கிட்ட இருந்து இவங்களால பால பிடுங்கவே முடியல. கேம்ல இன்னும் 23 செகண்ட் தான் இருக்குது. அப்பதான் இமியோசி ஒரு விஷயத்தை நோட் பண்றான். இவன் என்ன சும்மா நின்னுகிட்டு இருக்கா அப்படின்ட்டு. இசுகி வந்துட்டு ரொம்பவே காம் டவுனா நின்னுகிட்டு இருக்கா. மத்த எல்லாரும் இப்படி ஃபயர்டா இருக்காங்க, இவன் மட்டும் ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு புரியல. அப்பதான் இசுகி வந்துட்டு நீ காம் டவுனா இருக்கணும். ஃபர்ஸ்ட் நீ இந்த டைம்ல தான் உன்னோட மைண்ட நல்லா யூஸ் பண்ணி ஆகணும். நான் வின் பண்ணணும் அப்படின்னா இப்ப நான் அமைதியா நின்னு யோசிச்சாகணும். ஒரு பாயிண்ட் கார்டு அதைத்தான் நான் பண்ணணும். அப்ப டாப்சியா நினைக்கிறேன் இன்னும் 24 செகண்ட் தான் இருக்குது. எப்படி ராகுசான் ரஷ் பண்ண மாட்டாங்க, பால சும்மாவே தான் கையில வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். பட் இசுகிக்கு தெரியும் இவங்க அப்படி பண்ண மாட்டாங்கன்ட்டு. ஏன்னா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெருமை இருக்குது. அதை அப்படியெல்லாம் விட்டு தர மாட்டாங்க. அவங்க கண்டிப்பா அட்டாக் பண்ண வருவாங்க. சோ பால மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இசுகி நினைச்சிட்டு இருக்கான். அண்ட் கியோசி இப்ப அவனோட லிமிட்டை ரீச் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ராகுசானுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இசுகி நினைச்சிட்டு கரெக்டா லியோ வந்துட்டு பால தூக்கி நெபியாக்கு தான் பாஸ் பண்றான். அதை கரெக்டா கெஸ் பண்ணி இசுகி வந்துட்டு ஸ்டீல் பண்ணிடுறான். அப்படியே இசுகி பால வாங்கிட்டு முன்னாடி வந்துட்டு இருக்க கேம்ல 8 செகண்ட் இருக்குதா. அவன் முன்னாடி காகமி கிட்ட பாஸ் பண்ண பாக்குறான். பட் ஆகாஷ் அங்க நிக்கிறான். சார் சுத்தமா வழியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹியூகா கிட்ட பாஸ் பண்ணிடுறான். இந்த வாட்டி ஹியூகாவோட கையில அக்யூரேட்டா அந்த பாஸ் வந்து நிக்குது. எல்லாருமே சமசாக்கு ஆகாஷ் எப்படி கிளீன் பாஸ் கொடுப்பானோ அதே மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் அந்த லியோ பை உள்ள வந்துட்டு அப்படியே அந்த பாஸ்கெட்டை ஹூப்பையே வந்து மறைச்சுக்கிறான். ஹியூகாவுமே ஹூப்பை பார்க்காம நான் எப்படி ஷூட் பண்றது, இதுக்கு முன்னாடி நான் இதை பிராக்டிஸ் பண்ணதெல்லாம் இல்ல, பட் நம்ம என்னால பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹூப்பையே பார்க்காம அங்க இமேஜின் பண்ணிக்கிட்டு ஷூட் பண்றான். அவன் பால ரிலீஸ் பண்ணும்போதே லியோவே அவன் மேல மோதல் தான் வச்சிருப்பான். லைக் லியோவோட எர்த்த தூக்கி இப்ப ஹியூகா அவனுக்கே போட்டுட்டான். அந்த பால் பாஸ்கெட் குள்ள விழுந்து ஒரு 3 பாயிண்ட் பிளஸ் ஒரு ஃப்ரீ த்ரோ வேற இப்ப கிடைச்சிருக்குது. இன்னும் கேம்ல வெறும் 4 செகண்ட் தான் இருக்குது. ராகுசான் 105 சைரி 104 சொல்லிட்டு இருக்குது. லியோக்கெல்லாம் பயங்கர கடுப்பாய் போச்சு. நானே அவனை இப்படி 4 பாயிண்ட் பிளேல ஆட வச்சிட்டேன். நான் மட்டும் இதை நார்மலா அவனை ஹெல்ப் பண்ண விட்டுருந்தா அவன் இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கவே மாட்டான். என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் வந்து கேட்கறான். இல்ல அதெல்லாம் நீ கேட்க வேணாம், உனே நீயே தப்பு சொல்லிக்காத. அடுத்து நம்ம ஆட போற ரீபவுண்ட் தான் ரொம்பவே முக்கியம். சோ அதுல எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்றான். கியூசி வந்துட்டு நீ கவலைப்படாத ஹியூகா, என்ன ஆனாலும் சரி நான் ஜம்ப் பண்ணி பால புடிங்கிறேன் அப்படின்னு சொல்றான். நீங்களாட்டுக்கு எதுவும் கண்ணா பின்னாடி ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, நான் வேணா ஜம்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காகமி சொல்றான். இல்ல ஒரு சென்டரா இது என்னோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு கியூசி சொல்றான். சோ தப்பி தவறி கூட பாஸ்கெட் குள்ள ஷூட் பண்ணிராதடா ஹியூகா அப்படின்னு சொல்லிட்டு கியோசி சொல்ல. அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹியூகா சொல்றேன். அப்ப ஹியூகாவுமே ஃப்ரீ த்ரோக்கு கரெக்டா பால ரிலீஸ் பண்றேன். கியோசி வந்துட்டு என் மனசுக்குள்ளே நினைக்கிறேன் இதுதான் நாங்க சேர்ந்து விளையாட போற லாஸ்ட் பிளே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் எனக்கு எந்த ஒரு கவலையுமே இல்ல, நான் அப்சல்யூட் பெஸ்ட் என்னோட கம்ப்ளீட் பெஸ்ட்டை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாவும் இருக்கிறேன். ஹியூகா ஷூட் பண்ண பால பாஸ்கெட் விட்டு வெளியே வர கியோசி நெபியாக்கு முன்னாடியே பயங்கரமா கத்திக்கிட்டு அந்த பால அசால்ட்டா புடிங்கிறான். இருந்து அவங்களை என்ன ஆனாலும் ஷூட் பண்ண விட்டுறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ராகுசான் கோச் கத்திக்கிட்டு இருக்காரு. கியோசிக்கு பால யார்ட்ட கொடுக்கன்னு சொல்லிட்டு தெரியல. அப்பதான் மாயாசுமி கண்ணு முன்னாடி யாரோ மறைஞ்சு போற மாதிரியே தெரியுது. ரைட்டா இந்த பொடிப்பாயலாம் இவனை விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சிட்டு இருக்கான். இவனை பத்தி நான் யோசிச்சேன், பட் வேற யாராவது வாங்கி ஷூட் பண்ணுவாங்களோன்னு யோசிச்சுட்டு இருந்த டைம்ல இவனை யோசிக்காம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி வரான். அப்பதான் குரோக்கோ கையில பால் வருது. இந்த மொமெண்ட்டுக்காக இவன் இவ்வளவு நேரம் ஷூட் பண்ணாம இருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு லியோ யோசிக்கிறான். கேம்ல 2 செகண்ட் இருக்குது, போய் முடிச்சு விடுறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்துறாங்க. குரோக்கோ அவனோட ஃபேண்டம் ஷாட்டுக்கு பொசிஷன் நின்னுகிட்டு இருக்கப்ப கரெக்டா ஆகாஷ் வந்து அங்க ஜம்ப் பண்றான். இது முடிஞ்சிருச்சு குரோக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் பயங்கரமா கத்துறான். இல்ல இன்னும் இது முடியல, நான் எப்பவுமே ஒரு ஷேடோ தான் அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ வந்துட்டு அந்த ஃபேண்டம் ஷாட்டை ஷூட் பண்ணாம அப்படியே பாஸா மாத்தி கொடுக்குறான். காகமி ரொம்பவே பின்னாடி இருந்து வேற லெவல்ல ஜம்ப் பண்ணி வந்து சேரின் டீமோட ஒட்டுமொத்த ஹோப்பையும் தன்னோட தோல்ல சுமந்துகிட்டு வந்து அந்த பால் அக்யூரேட்டா பிடிச்சு வேற லெவல்ல பாஸ்கெட்ல டங்க் பண்றான். டைம் அப்படியே 0 செகண்டுக்கு வர ரெஃபரி விசில் ஊதிட்டு சேரின் டீம் இஸ் தி வின்னர் ஆஃப் தி வின்டர் கப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எல்லாரும் செம்ம ஹாப்பி ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ராகுசான் பிளேயர்ஸ் ஃபீல் பண்ணல, இல்ல ஷாக்ல இருக்காங்க, பயங்கரமான ஷாக்ல நம்ம ஒரு டீம் கூட தோத்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆகாஷையுமே வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்க ட்ரை பண்றான். நான் தோத்துட்டேன், சோ தோக்குறதுன்னா இப்படிதான் வலிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதை புரிஞ்சுக்கிறான். எனக்கு நெஞ்சு ரொம்பவே வலிக்கிற மாதிரி இருக்கு, நான் லைன் அப் பண்ணி நிக்கிற வர கூட இங்க அமைதியா நிப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் அந்த ஒரு ரீசன்னாலதான் பேஸ்கெட்பால் லேண்டர் நினைச்சு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். அப்புறம் நான் உனைய பார்த்ததை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் நேரா குரோக்கோ கிட்ட வந்து கை கொடுக்குறான். நீ இல்ல உன்னோட டீம் எங்களை வின் பண்ணிட்டீங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்றான். அண்ட் நான் சொல்ல போற இன்னொரு விஷயத்துக்கு நீ ப்ரிப்பேர் ஆயிக்கோ, அடுத்த வாட்டி நாங்க தான் கண்டிப்பா வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்றான். குரோக்கோமே வந்துட்டு ஆமா நம்ம திரும்பவும் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை கொடுத்துட்டு அகைன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப லேண்டுகிட்டே இருப்போம் கடைசி வர அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்பதான் குரோக்கோ வந்துட்டு நம்ம கிட்டயுமே வாய்ஸ் ஓவர்ல சொல்றான். ஆமா இது ஒன்னும் முடிவே கிடையாது, இன்ஃபேக்ட் இது இப்பதான் ஆரம்பிக்கவே செஞ்சிருக்குது, நாங்க நேசிக்கிற இந்த கேமுக்காக கண்டினியூஸா திரும்ப ஃபைட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ சொல்றான். இப்ப அப்படியே கேம் முடிஞ்ச அடுத்த நாள் சைரன் டீமோட இடத்த காட்டுறாங்க. அங்க காகமி வந்துட்டு என்னடா செகண்ட் இயர் பசங்களை யாரையும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். என்னடா நீ மறந்துட்டியா, கியோசி எல்லாரும் டிராப் பண்றதுக்கு ஏர்போர்ட்டுக்கு போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க. ஓ ஆமா அது இன்னைக்கு தானோட மறந்தே போயிட்டேன் அப்படின்னு காகமி சொல்றான். வழக்கம் போல நீ மறந்து போயிட்டியா, அவர் தான் நம்ம ஃபர்ஸ்ட் இயர் பசங்க எல்லாம் ஒன்னும் வரவேணா அப்படின்னு சொன்னாரு, அதனாலதான் நம்ம இங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க. இப்ப ஏர்போர்ட்டை காட்டுறாங்க. ஏர்போர்ட்ல கியோசி வந்துட்டு அதான் ஃபீல்
பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் தான் தெரியாம அவங்கள வர வேணாம்னு சொல்லிட்டு சொன்னேன். பட் அதுக்கு அவங்க உண்மையிலே வராம போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றேன். இவனோட சர்ஜரி ரீகேப்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சீக்கிரமே வந்துருவான், நீங்க சீக்கிரமே இவனை பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் சொல்றா. அப்ப ஹியூகா கியோசி பக்கத்துல வந்துட்டு நாங்க உனக்காக காத்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்றேன். இன்னொரு பக்கம் குரோக்கோட ஃப்ரெண்ட் அவனுக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். அந்த கேம் வேற லெவல்ல இருந்து எனக்குலாம் செம்ம கூஸ்பம்ஸ் இருந்தது தெரியுமா. அண்ட் இப்ப நீங்க இன்னுமே பாப்புலரான ஸ்கூலா வேற ஆயிட்டீங்க, மந்த்லி பேஸ்கெட் பால் எல்லாம் ஆர்டிகல்ல வந்திருக்கீங்க. அண்ட் குரோக்கோ நான் இப்ப முடிவு பண்ணிட்டேன், அடுத்த வருஷம் நானுமே உங்க எல்லாரும் கூட வந்து விளையாடுவேன், இது என்னோட ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே வரா சொல்றேன். ஓகே நானும் அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ சொல்றான். அந்நேரம் டெட்சு அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கூப்பிடுறாங்க. யாரான்னு பார்த்தா மோமை தான் வந்திருக்கா. இந்த நீ கேட்டது அப்படின்னு சொல்லிட்டு மோமை வந்து ஏதோ ஒரு லெட்டர் தரா. அதை ஓபன் பண்ணி பாக்குறேன், ஏதோ ஒரு போட்டோ இருக்குது, அதுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ சொல்றேன். இப்ப கைஜோ டீம் காட்டுறாங்க. அங்க தேர்ட் இயர் பசங்க எல்லாருமே பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்கப்ப வாடா ஜிம்முக்கு போய் நம்ம பசங்களை பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இந்த வருஷம் வந்துட்டு ஹாயகாவா தான் கேப்டனா இருக்கான் போல. ஜிம்முக்குள்ள அவன் எல்லாருக்கும் பயங்கரமா ஆர்டர் கொடுத்துக்கிட்டு இருக்கான். கீசை இப்பெல்லாம் நீ ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருந்தா சரி எப்படி பீட் பண்றது, இன்னும் ஹார்டா பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கீசை இவங்க நேரம் இந்த தேர்ட் இயர் பசங்களும் இவங்க எல்லாரெல்லாம் பார்த்துட்டு சரி வாங்க நம்ம எதுவும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்து அப்படியே இப்ப சுட்டாக்கோ டீம் காட்டுறாங்க. நேரம் டாக்கா வந்துட்டு அங்க ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா 3 பேர் அவங்க டீம்ல சீனியர்ஸ் தான் இருந்திருப்பாங்க. இப்ப 3 பேருமே தேர்ட் இயர் முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. இப்ப டாக்காவும் மிடோரிமாவும் மட்டும் தான் இருக்காங்க. எல்லா டீம்லயும் அட்லீஸ்ட் 3 கோர் பிளேயராவது இருக்காங்க. நம்ம டீம் அப்பனா அவங்களோட பின்தங்கி இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டாக்கோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நேரம் பின்னாடி வந்து ஒரு பால் புடனிலே அவன் அடிக்குது. அங்க இருக்கிறதா வந்துட்டு மியாஜி மாதிரியே ஒரு பையன். அவன் வந்துட்டு மியாஜியோட பிரதர், கூட பிறந்த தம்பி. என் அண்ணனோட நான் ஒரு ஸ்டெப் தான் பின்தங்கி இருக்கேன், அதுல இந்த வருஷம் நான் அவனை பீட் பண்ணிடுவேன் பாரு அப்படின்னு சொல்றான். இவனுமே செகண்ட் இயர் தான் படிக்கிறான். இவன் தான் இப்ப கேப்டனா இருக்கான் சுட்டாக்கோ டீமுக்கு. அப்புறம் அடுத்த வருஷம் ஃபர்ஸ்ட் இயருக்கு அந்த கிமுருன்னு சொல்லிட்டு ஒரு தேர்ட் இயர் பையன் இருந்தாங்க, அவனோட கூட பிறந்த தம்பி ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து ஜாயின் பண்ண போறான். அப்புறம் இன்னுமே நமக்கு ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் நல்ல பொட்டன்ஷியல் இருக்கிற சப்ஸ்டிட்யூட் பிளேயர்ஸ் இருக்காங்க. அப்புறம் புதுசாவும் யாராவது வந்து ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றேன். சரி நீ சொல்றது கரெக்ட் தான், நான் தான் கொஞ்சம் அதிகமா யோசிச்சேன் போல, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு டாக்கோ சொல்றேன். ஓட்சுபு மியாஜி 2 பேரும் ரோட்ல வந்துட்டு ஸ்டடியை பத்தி அப்படியே பேசிக்கிட்டு நடந்து போறாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் வந்துட்டு இப்ப மோரசகி பரா டாக்ஸியா 2 பேரும் பேசிக்கிட்டு போறாங்க. அப்ப ஆப்போசிட்லயே பார்த்தா அவங்களோட கேப்டன் இன்னொரு பிளேயர் வந்திருக்காங்க. 2 தேர்ட் இயர் பசங்களும் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மோரசகி பரா கேக்குறான். டேய் நாங்க இன்னும் கிராஜுவேட்லாம் ஆகலடா, ஸ்கூல் சீசன் முடிஞ்சதுனால ஸ்கூல மூடிட மாட்டாங்க, இன்னும் ஸ்கூல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு கேப்டன். நாங்க நல்லா படிக்கணும், அது மட்டும் இல்லாம காலேஜுக்கு நாங்க டோக்கியோ தான் போலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சொல்றாங்க. அதுக்கு மோரசகி பரா வந்துட்டு அதுக்கெல்லாம் ஆல் தி பெஸ்ட் தான், பட் ஸ்கூல்ல பாஸ் ஆனா தான் காலேஜுக்குள்ள சேர்த்துப்பாங்க, அதனால ஒழுங்கா படிக்கிற வேலையை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறேன். அதெல்லாம் எங்களுக்கே தெரியும், அதனால தான் நாங்க படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்றேன். சரி தாங்க இதை சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்நாக்ஸை கையில கொடுத்துட்டு நல்லா படிங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறேன். இன்னொரு பக்கம் மோமாய் அவங்க ஜிம்முக்குள்ள வரதுக்கு முன்னாடி ரொம்ப சந்தோஷமா அங்க போய்கிட்டு இருக்கா. பிராக்டிஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு அவங்க பிராக்டிஸ்க்கு வர ஆரம்பிச்சதுல இருந்து நீ ரொம்பவே அதிகமா சிரிக்கிற பிராக்டிஸ்க்கு வரப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாக்குராய் கேக்குறான். ஆனா அவங்க 2 பேரும் உள்ள போய் பார்த்தா தெரியுது எங்கடா அந்த அவமினி எங்கடா போனா அப்படின்னு சொல்லிட்டு வாக்கமட்ஸ் அவனை பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கான். கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு மோமோய் நிக்கிறா. மோமோய் நீ எப்பயும் பண்ற மாதிரி அவனை பண்ணி வரவை அப்படின்னு சொல்லிட்டு வாக்கமட்ஸ் சொல்றான். அவமினே வழக்கம் போல அவன் ஸ்கூல் டாப்ல தான் படுத்து கிடக்குறான். நேரா அவன் போன்ல ஒரு மெசேஜ் வருது. என்னடான்னு பார்த்தா அவனோட பிடிச்ச ஒரு புக்கை வந்துட்டு கேண்டில் கிட்ட வச்சு எரிக்கிற மாதிரி வச்சிருப்பான் மோமோய். இதை பார்த்துட்டு அவமினே வந்துட்டு என்னோட புக்கை மரியாதையா கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு ஓடி வந்துடுறான். அப்ப வாக்கமட்ஸ் வந்துட்டு நீ ஒன்னும் லேடலாம் வேணாம், சும்மா பார்த்தாலே போதும், ஆனா நீ காகமிக்கு முன்னாடியே டயர்ட் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு சொன்னா அது என்னோட பிரச்சனை கிடையாது, அப்புறம் நீ ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றேன். லேடறத பாக்குறதுல எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் கிடையாது, நானே லேடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவமினே லேட வந்துடுறான். இப்ப அடுத்து ராகுசன் டீம் காட்டுறாங்க. மாயசுமி வந்துட்டு வழக்கம் போல ஸ்கூல் ரூஃப்ல உட்காந்துக்கிட்டு இருக்க ஆகாசி அவனை பார்க்க வரான். எதுக்கு இவ்வளவு பொலைட்டா வந்து பேசிக்கிட்டு இருக்க, நம்ம 2 ஈக்குவல் தானே அப்படின்னு சொல்லிட்டு மாயசுமி கேட்கறான். அப்பெல்லாம் ஒண்ணு கிடையாது, பிராக்டிக்ஸ் அப்ப மட்டும் தான் நான் உன்னோட கேப்டன், மத்தபடி நான் ஒரு ஃபர்ஸ்ட் இயர், நீ வந்துட்டு தேர்ட் இயர் என்னோட சீனியர் தான் அப்படின்ட்டு ஆகாசி சொல்றான். அப்படி ஆகாசி வந்துட்டு உன்னோட ஹார்ட் ஒர்க் எல்லாத்துக்குமே ரொம்பவே தேங்க்யூ அப்படின்ட்டு சொல்றான். சரி ரிட்டையர்மெண்ட் செரிமனி நடக்க போது அங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு ஆகாசி கேட்கறான். இல்ல அதெல்லாம் எனக்கு அவ்வளவா செட் ஆகாது, என்னையெல்லாம் அங்க யாருக்குமே அவ்வளவா தெரியவும் செய்யாது, என்கிட்ட ஷேர் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்ல மெமரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது, பட் இருந்தாலும் இந்த லாஸ்ட் இயர் ஒன்னும் அவ்வளவு மோசமாலாம் இல்ல, அதுக்கு நான் உனக்கு தான் தேங்க்யூ சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயசுமி ஆகாசி கிட்ட தேங்க்யூ சொல்றான். இப்ப அப்படியே கடைசியா நம்ம சேரின் பசங்க எல்லாரையுமே காட்டுறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் இயர் பசங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டாங்களா அப்படின்னா நீ பிராக்டிஸ் கிடையாது, பேசாம நீங்க லீவ் விட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு நேரா பின்னாடி ஹியூகா வந்து எல்லாரும் தலையிலே அடிச்சுட்டு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது பிராக்டிஸ் தான் அப்படின்னு சொல்றான். அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் இயர் பசங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க, பிராக்டிஸ் கிடையாதாவா, அடுத்து நமக்கு கான்டோ இன்டர்ரீஜியன் மேட்ச் இருக்குது, இத பத்தி எல்லாம் நீங்க எப்பதான் கவலைப்பட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோச் பயங்கரமா அவங்க மேல கடுப்பாக்குறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயத்தை மறந்துட்டீங்களா, நம்ம ஸ்கூல் டாப்ல இருந்து மறுபடியும் அதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் போன வருஷமே பேசியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது போன வருஷம் ராஜா, இது இந்த வருஷம் இப்ப மறுபடியும் ரீசெட் பண்ணியாச்சு, அடுத்த வருஷம் ஃபர்ஸ்ட் இயர் பசங்க புதுசா வர்றப்ப அப்ப நீங்க எல்லாரும் புதுசா இதை பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு ரிகோ. இவங்க எல்லாரும் சரி பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறப்ப குரோக்கோ ஆள காணும். குரோக்கோ இப்பதான் கிளப் ரூம்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு கோகனி சொல்ல சரி நீ போய் பாத்துட்டு வாடா காகமி அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா அவன் சொல்றான். எப்ப பாரு என்னையவே ஏன் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு காகமி போறான். அவன் கிளப் ரூம்குள்ள போய் அப்படியே மெதுவா எட்டி பார்த்துட்டு குரோக்கோ குரோக்கோன்னு கூப்பிட்டு பாக்குறான். என்ன கூவுனாலும் அவனை உள்ள ஆள காணும். அப்ப பின்னாடி இருந்து நீ என்னை கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இவன் பார்த்துட்டு பேய் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துடுறான். டேய் வருஷம் முழுக்க உன்னால இதே அக்க போறா போச்சு, என்னைக்காவது நார்மலா வந்து பேசுறியாடா அப்படின்னு சொல்லிட்டு காகமி ரொம்பவே பயந்துடுறான். நான் மோமோய் கிட்ட இருந்து ஒரு போட்டோ வாங்கிட்டு வந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு குரோக்கோ சொல்றான். சரி பிராக்டிஸ் வா அப்படின்னு சொல்லிட்டு காகமி அவனை இழுத்துட்டு போயிடுறான். அப்படியே அந்த கிளப் ரூம்குள்ள போய் குரோக்கோவோட லாக்கரை காட்டுறாங்க. அந்த லாக்கருக்குள்ள ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள் பிளேயர்ஸ் எல்லாருமே இருந்த மாதிரி ஒரு போட்டோ தான் மோமோய் வந்துட்டு இப்ப குரோக்கோ கிட்ட கொடுத்திருக்கா. அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. இதுல நீங்க எல்லாரோட மூஞ்ச பார்த்தாலுமே தெரிஞ்சிருக்கும், எல்லா பிளேயர்ஸுமே வந்துட்டு ஹை ஸ்கூல் படிக்கிற வயசுல தான் எடுத்திருக்காங்க. இது எப்ப ப்ரோ எடுத்தாங்க, இந்த சீனே நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா நடக்கும், அடுத்த எபிசோட்ல நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். இல்ல ப்ரோ கதை முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்க அப்படின்னா இல்ல கதை இன்னும் முடியல, இன்னும் இருக்குது, நான் வந்து சொல்றேன். இன்னும் ஒரு 2 எபிசோடு, அதாவது ஸ்பெஷல் எபிசோட்னு ஒரு 2 இருக்கு, அப்புறம் லாஸ்ட் கேம் நீங்க பார்க்க வேணா, அது இன்னும் தரமா
படமா இருக்கும். இன்னும் 2 ஸ்பெஷல் எபிசோட் அண்ட் ஒரு மூவி இருக்குது. மொத்தமா வலிச்செடுக்காம இந்த குரோக்கோ யூனிவர்ஸை நான் முடிக்க போறதா இல்ல. அதனால அதையுமே நம்ம அடுத்தடுத்து பாத்துருவோம். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.